மகி, நான் வர்றதுக்குள்ள தட்டில் எடுத்து வச்சிருக்க காயெல்லாம் வெட்டி வச்சிரு. அவளை காய வெட்டி திட்டிட்டு மகாராணி எங்கே போகிறதா உத்தேசம்? வந்துட்ட கிழவி, இது தொல்லை வேற தாங்க முடியல. நபரு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. அதை விட்டு கிழவின்னு திட்டிக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. கிழவிய கிழவின்னு சொல்லாம குமரின்னு சொல்ல முடியும்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கேன். மூஞ்சி பார்க்க முடியா இருந்ததுன்னு பார்த்து பேச. ஏன் மூஞ்சிக்கு என்னடி குறைச்சல்? வெளியில் பெரிய ரவுடி மாதிரி தெரிஞ்சிட்டா போதாது. கேள்வி கேட்குற வேட்டையும் மூஞ்சி கொடுத்து பேச தெரியணும். ஏன் மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு கூட துப்பில்லை. சரியான பையன புள்ளி. இந்த வருங்கத்த நானும் பிரச்சனை வேண்டாம்னே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையே இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா இருங்க. அப்படி இல்லைனா கதவு திறந்த கிடக்கு, உங்கள் வீட்டை பார்த்து போயிட்டே இருங்க. என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு? அழாதுங்க பாட்டி, சொன்ன கேளுங்க, அழாதுங்க. இல்லை மகி, நான் உனக்காக தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கேன். நானும் போனா போட்டுன்னு எவ்வளோ நாள் விடுகுது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுக்கேன். நான் போடுகிறத தின்னுட்டு ஒரு மூலையில் இருக்கிறதா இருந்தால் இருங்க. அப்படி இல்லைன்னா இப்போமே நடைய கட்டுங்க. பாட்டி, இப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக உள்ள போங்க. வேண்டாம் மகி, நான் இப்போமே எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்படியே கிளம்பி போக வேண்டியது என்ன? அதை விட்டுட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறத பாரு. இப்படி நீலி கண்ணீர் வடித்தாதானே 4 பேர் வந்து எதுக்கு இந்த பொம்பளை ஏஸ்கான்னு கேட்பாவ. போகிறவா சத்தம் கட்டாமல் வீட்டை விட்டு போ, வழியை பாரு. போகிறேன் மகி. நில்லுங்க பாட்டி, முதல்ல நீங்கள் அழுவே நிப்பாட்டுங்க பாட்டி. உனக்காக நான் இப்போ அழலை. என் கூட உள்ளவங்க பாட்டி. நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நானும் ஒரு அரை மணி நேரம் கொடுத்தாலாம் எங்கள் வீட்டிலே நின்று பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கேன். நீ என்னன்னா வீட்டை விட்டு கிளம்பாமே இங்கேயே நின்றுட்டுருக்க. ஏம்மா, உனக்கு அறிவே கிடையாதா? ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகச்சுல இப்படியே போவ? எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க. குனிஞ்சு கீழே பாரு. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகச்சுல செருப்பை வெளியில் கலத்திட்டு போகணுங்கிற அறிவு கூட உனக்கு கிடையாதோ? அது நாங்கள் இப்போ உடனே வெளியில் போயிடுவோம்ல, அதான் கலத்தி போடல. அவள் காலில் செருப்பு போட்டு வந்திருக்கா. உங்கள் காலில் போட்டிருக்கிறதுக்கு பேர் என்ன? பருப்பா? முதல்ல நம்ம செருப்பை வெளியில் கலத்தி போட்டு வரணும். அதுக்கப்புறம் அடுத்த வீலுக்கு அட்வைஸ் பண்ணணும். அடுத்த வீலை குறை சொல்லுகிறது ரொம்ப ஈஸி. நம்மளை யாரும் குறை சொல்லாதபடி நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அவிய சொன்னதில் தப்பு என்னக்கா இருக்குது? உனக்கு இந்த கிளையை பற்றி முழுசாக தெரியாதுல. அது என்ன போய் தான் இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அப்படிலாம் பெரியவளை பார்த்து கிளைவின்னு சொல்லாதக்கா, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கு மட்டும்தான் மனசு இருக்குதோ? நம்மளுக்கெல்லாம் மனசு இல்லையோ? நம்மளை என்னென்ன சொல்லி திட்டணுமோ அவ்வளோ சொல்லி திட்டிகிட்டே இருக்கு. திருப்பி நம்ம ஒரு பேச்சு பேசுறதுக்குள்ள மூஞ்சியை தொங்க போடுறது. எல்லாம் நடிப்பு சீலா. வாங்க பாட்டி, நம்ம உள்ளே போவோம். சும்மா கோச்சிடாமல் உள்ளே வாங்க பாட்டி. சரி வாக்கா, நம்ம கிளம்போம். கொஞ்சம் இருசீலா, நான் மகிட்ட சொல்லிட்டு பாரு. மகி இங்கே பாரு, நான் வர்றதுக்குள்ளே அவ்வளோ காயையும் வெட்டி வச்சிரு. செய்தேம்மா, ஆனால் எந்த காயெல்லாம் எப்படி வெட்டணும்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. சமையக்கட்டில் ஒரு தட்டில் காய் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து விட்டுனா போதும். வேற மற்ற காயில் எதுலேயும் கை வச்சிடாத. சரிம்மா, வெட்டுதேன். எந்த சைஸில் வெட்டணும்னு மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. அதான் அப்படி நீளமாக வெட்டி வச்சா காணும். சரி வெட்டி வைக்கேன். காயை வெட்டி வச்ச பிறகு டிவி பார்த்துக்கிட்டே இருந்துடாத. வீடு வாசலெல்லாம் தூசியாக இருக்குல்ல, அதை கொஞ்சம் தூத்துரு. சரிம்மா, செய்தேன். அப்புறமா ஃபோனே எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்துடாத. நான் வந்து பார்க்காமத்துல இந்த 2 வேலையும் முடிச்சிருக்கணும். அப்படியே செய்யலன்னு வச்சுக்க, வந்து முட்டுக்கு கீழே உள்ள தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிடுவேன். அதான் செய்வேன்னு சொன்னீங்களாம்மா, வேறு எதுக்கு திட்டுதிய? ஆமாம், இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லிடக்கூடாது. உடனே ஏன் திட்டுதேன்னு சொல்லிடுவா. வர உன் பக்கம் சரியில்லை மகி, எல்லாம் சேர்க்க சரியில்லை. அது என்ன பேர் தான் இப்படி பேச. முதல்ல வெளியில் போயிட்டு பாரு, அப்புறமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுக்கேன். வாக்கா, நேரம் ஆயிட்டு போவோம். ஒரு நிமிஷம் பொறுத்துக்கேன் சீலா, இப்போ வந்துடுறேன். நபர் மகி, கதை விட்டுட்டே இருக்காம இந்த 2 வேலையும் செஞ்சிரு. மறக்காம செஞ்சிருந்தேம்மா. சித்தி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவளம்மா, போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன்.
பேசி முடிச்சாச்சா இப்போ போலாமா? சரி வாசில போவோம். என்னது வெளியில கிளம்பினவே அப்படியே நின்றுட்டாவ? ஏ மகி, மறக்காம 2 வேலையும் முடிச்சிரு. ஏக்கா வா, இது வரசீலா, மறக்காம செஞ்சிருமா. நீங்க கிளம்புங்க. செய்யாம மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, வந்து உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவேன். சரி சரி, நீங்க வரதுக்குள்ள நான் செய்யலைன்னா வந்து தோலை உரிச்சிருங்க. சரி சரி, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருந்துக்க. அப்பாடா, இப்பதான் அடமழை பெஞ்சி வாய்ந்தது மாதிரி இருக்கு. போயிட்டாலும் உங்கம்மா போயிட்டாவ பாட்டி. என்ன இதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கிய? சரிங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க பாட்டி. என்ன பெருமகி, நான் முதல்ல உள்ள போய் எல்லா காயையும் வெட்டி வச்சிருந்தேன். அதுக்குள்ள நீ என்ன பண்ணுற, வீட்டில் உள்ள தூசியெல்லாம் அள்ளி வெளியே கொண்டு போட்டுட்ட. அதுக்கப்புறமா பாட்டி உனக்கு நிறைய கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே பாட்டி, முதல்ல எல்லா வேலையும் முடிப்போம். பாட்டி, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. கேள்விக்கு சொல்லுதே. உங்க அம்மா எப்படி பாட்டி? எங்க அம்மையை மாதிரி தான் திட்டுவாங்களோ? எங்க அம்மாலாம் ஓ அம்மையை மாதிரி கிடையாது மகி. என்ன பாட்டி சொல்றியே? எங்க அம்மா தான் அப்போ ரொம்ப மோசமோ? அப்படிலாம் கிடையாது மகி. எங்க அம்மாலாம் ஓ அம்மையை மாதிரி பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாவ. அப்புறம் என்ன பண்ணுவா பாட்டி? விளக்கு மரம் எடுத்து நல்லா பரம்பி விடுவாவ. என்ன பாட்டி சொல்றியே? விளக்கு மரத்தை அடிப்பாவளா? வேலை செய்யலைன்னா விளக்கு மரடி நல்லா விழும். சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க, நீங்களும் விளக்கு மரடி வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் வாங்காமல் இருக்க முடியுமா மகி? ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டியே விளக்கு மரடி வாங்கியிருக்கேன். உங்கள் அம்மா கூட எங்கள் அம்மையை கம்பல் பண்ணி பார்த்தா எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவியே. உங்கள் அம்மா பேச்சு மட்டும்தான், மற்றபடி ரொம்ப நல்லவ. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அம்மா எப்படி? பாட்டி மாதிரி நீங்களும் விளக்கு மரடி வாங்கியிருக்கீங்களா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம். மகி, எங்கள் அம்மா எங்களை தோப்புக்கறனாலும் போட சொல்லாத. என்ன பாட்டி, இப்படியெல்லாம் தண்டனை கொடுப்பாவளா? ஆமாம் மகி, பேசுனது போதும், உள்ள போய் வேலையை பார்ப்போம். வாங்க பாட்டி, உள்ள போய் வேலையை பார்ப்போம்.